யாரு? என்ன நடக்குது? என் மூத்த அண்ணி விட்டாங்க. எங்க அண்ணனுக்கு 2 சம்சாரம். இவங்க சின்ன அண்ணி. என்ன இது? மரியாதை கூட பண்ண விடாம என்ன? வாழும் போது கம்பீரமா தான் வாழ்ந்தார். இப்ப அவர் நிலைமைய பாத்தீங்களா? என்ன இதெல்லாம்? அவர் வாழும் போதுதான் நான் கூட இல்ல. இந்த கடைசி நேரத்தில் தான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். சம்பந்தி, கொஞ்சம் என் கூட வரீங்களா? அவசியம் வரோங்க. நம்ம வண்டியிலே போயிடலாம். வாங்க வாங்க சம்பந்தி. போதுமா? புஷ்பா, வரேங்க. என்னங்க காபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இதோ எடுத்துட்டு வரேன். சீக்கிரம். என்னங்க இங்க வாங்க, காபி எடுத்துட்டு வாங்க. வரேன். அத்தை, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. என்னன்னு வீடு பெருசா இருக்குன்னு? சம்பந்தி, எல்லாம் நேரம் சம்பந்தி. எங்க அண்ணன் ராஜா மாதிரி வாழ்ந்தார். ஆனா இப்போ சரி சம்மதி, வாங்க போலாம். அங்கே நில்லு. அண்ணி, அண்ணன் முகத்தை ஒரு வாட்டி பார்க்கணும். உன் அண்ணன் யாரும் இல்ல, இங்க இருக்கிறது ஏன் புருஷன். அண்ணி, உங்க கோபம் புரியாம இல்ல, இருந்தாலும் இங்க உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்ல. மரியாதையை காப்பாத்திக்கங்க. அட நீ என்னமா இந்த ஆள ஒரு மனுஷனை எடுத்து பேசிக்கிட்டு? நீ சும்மா இருடா. மரியாதையா போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. கிளம்பியா? அண்ணி, என்ன இருந்தாலும் நான் அவர் கூட பிறந்த தம்பி. கூட பிறந்த தம்பியா? தம்பி மாதிரியா நீங்க காரியம் பண்ணிருக்கீங்க? உங்க அண்ணனுக்கு நான் பொண்டாட்டியா இல்ல அந்த ஊர் மேயறவளா? சொல்லுங்க, நான் பொண்டாட்டியா இல்ல அவளா? நீங்க தான் அண்ணி. நான் தானே. பின்ன எதுக்கு என் புருஷன் பணத்தை அந்த கூத்தியா வீட்டுக்கு தூக்கிட்டு போனீங்க? சொல்லுங்க, எந்த உரிமையில என் புருஷன் பணத்தை அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போனீங்க? இல்ல நீ, அவங்க தான் அண்ணனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துனாங்களா? இது சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அவ பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாளா, அதனால இவர் அங்க தூக்கிட்டு போனாராம். அவளுக்கு தான் புருஷனை காவ கொடுத்து பழக்கம் இருக்குல்ல. கேக்குறதுக்கு அசிங்கமா இருக்கா? நீ என்ன குறை வச்சியோ அவன் ஒன்ன விட்டுட்டு அந்த கூத்தியா கூட ஓடி போயிட்டான்னு இந்த ஊர்க்காரங்க பேசினப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒன்னா ரெண்டா, எனக்கு எத்தனை அசிங்கம். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் மட்டும் உங்க அண்ணனை விட்டுட்டு ஓடி போயிருந்தா என்ன தேடி பிடிச்சு வந்து வெட்டி இருப்பீங்கல்ல? வந்தது வராதுமா இந்த வீட்டு வாசப்படியை மதிக்காம ஏன் அவ வீட்டுக்கு போனேன்? இது வரைக்கும் நீ கேட்டிருப்பியா 2 பிள்ளைங்களை பெத்திய எப்படி வளர்த்தேன்னு? இல்ல இந்த திசை பக்கமா தலை வச்சு படுத்திருப்பியா?
உன் அக்கா தங்கச்சி இருந்தா இப்படி பண்ணிருப்பியா? அடுத்தவங்கிறதுனால தானே என் புருஷன் கூட பார்க்காம அந்த கூத்தியா வீட்டுக்கு என் புருஷன் மனத்தை தூக்கிட்டு போயிருப்ப. கஷ்டப்படட்டும் சாகட்டும், என்ன குறைஞ்சு போச்சு? வாழ்ந்தா மானத்தோட வாழணும். அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில உன்னை பாக்குறப்போ மரியாதையா நினைச்சேன். 1000 தான் இருந்தாலும் அண்ணனாச்சே பார்க்க வந்திருக்கேன்னு. அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண? அந்த கூத்தியா வீட்டுக்கு என் புருஷன் மனத்தை தூக்கிட்டு போயிட்ட. அப்ப அவ உன்னையும் மயக்கிருக்கான்னு தானே அர்த்தம். என்ன பேசுறீங்க? ஒரு ரோஷம் மனத்துல என்கிட்ட காட்டாத. நீ கிளம்பு. இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதையா போயிடு. இதுக்கு மேல இருந்த நாக்க புடிங்கிற மாதிரி கேப்பேன். அண்ணி, அண்ணன் முகத்தண்ணா பாக்க விடுறதா? அவர் என் புருஷன் ஒண்ணு நான் இங்க தூக்கிட்டு வரல. என் கழுத்துல கட்டின தாலிய அறுக்கணும்ல, அதனாலதான் தூக்கிட்டு வர சொன்னேன். போது, நீ கிளம்பு. யோ, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பியா போல. யோ, போயா. டேய், அப்பம் பணம் தான் முக்கியமாடா உங்களுக்கு? ஆமாய்யா, அந்த பணம் இல்லன்னா என் 2 பிள்ளைங்களும் தெருவுல நின்னு இருக்கோம். நீ கிளம்பு. கிளம்பியா போல. கிளம்பியா. கிளம்பு. அவர் கிளம்பிடுவார். வாங்க நம்ம போலாம். அவரு அண்ணன் அண்ணன் தான். ஆனா அந்த அண்ணன் உயிரோட இல்லையே. வாங்க போலாம். யோ, இங்க வேடிக்க போயா. யோ, அடிக்க. ஹலோ மச்சான், நான் தானே பேசுகிறேன். அந்த பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். அவள் வந்த உடனே அவள் நேராக கூட்டிகிட்டு ஊட்டிக்கு வந்துடுறேன். 3 நாள் நான் அவள் கூட இருக்கேன். வழக்கம் போல் 4வது நாள் நீ அவள் கூட இரு. விஷயம் தெரிஞ்சு அவள் எதாவது கேட்டானா, ஒன்று அவள் சாகணும், இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம சொல்கிறத கேட்கணும். ஆனால் இவன் 2வது ரகம்டா. ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனோட பழகிட்டு இருக்கானா, இவன் எப்போ ஏற்பட்ட ஆளாக இருப்பான்னு பாரு. இவன் எதுக்கும் துணிஞ்சவளாக இருப்பா. சரி, அவளை கூப்பிட்டு நான் அங்கே வரேன். நீ எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. முடிச்சிடலாம். ஓகேடா, பாய். இவன்டா போங்கடா. எங்க வரா? அப்படியே போயிட்டாரா? இன்னும் வரமாட்டாரா? என்ன நடக்குதுங்க? ஐயோ, நான் ஏன் உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிட்டேன் தெரியுமா சம்பந்தி? அவ
அவ்வளவு பிரச்சனை சண்டை அவமானம்னு மூர்த்தி கல்யாணத்துல அவ்வளவு நடந்தும் நான் ஏன் உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிட்டேன் தெரியுமா? நீங்க உறவுக்கு கொடுக்கிற மதிப்பும் அண்ணன் மீன் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் சொல்லிக்காம இருக்கிறதும் இத்தனை நாள் சந்தோஷமா வாழறதுன்னா அது சும்மா இல்லை சம்பந்தி. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு முன்கோபின்னு. அண்ணன் பண்ண தப்ப மன்னிக்க முடியாம தான் நான் உறவை முடிச்சிட்டு வந்துட்டேன். அவர் முகத்துல முழிக்கூடாதுன்னு இருந்துட்டு சம்பந்தி. உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அண்ணன் தம்பிங்கிற உறவே புரிஞ்சுது. இன்னும் உண்மையை சொல்லணும்னா உங்க கூட நான் சம்பந்தம் வைக்கலன்னா எங்க அண்ணன் போன் பண்ணியிருந்தா கூட நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். உங்க கூட பழகின பிறகுதான் என் அண்ணன் பசமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அடிக்கடி அவரை பத்தி நினைப்பேன். திடீர்னு அவர்கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. உடனே கிளம்பி வந்துட்டேன். அண்ணன் என்ன புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாரு. எனக்கு தொழில் சொல்லி கொடுத்ததும் அவர்தான். சின்ன பையனை செல்லமா வளர்த்தாரு. ஒரு வகையில நானும் அவரை தகப்பனா தான் பார்த்தேன். ஆனா அவரு 2வது கல்யாணம் பண்ணதுனால்தான் மனசு நொந்து அவரை சபிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா உங்க 2 பேரை பார்க்கும்போதுதான் என் மனசு அப்படியே உறுத்தும். ஐயோ அண்ணனு போய் பார்க்கணுமே, என்ன செய்யறாரோ ஏது செய்யறாருன்னு தோணும். அப்படியே துடிப்பேன். ஆனா என் முன்கோபம் வைராகியம் என்னை தடுத்துடுச்சு. ஆனா உங்களை மாதிரி உறவுக்கு முன்னாடி வைராகியம் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சது. உங்க தங்கச்சி புஷ்பா மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் அப்படியே கொன்னு இருப்பேன். அது பண்ண அட்டுல அப்படி. ஆனா நீங்க அது தங்கச்சியா நினைச்சு அது கொடுக்கற அத்தனை தொந்தரையும் சமாளிக்கிறீங்களே. சம்பந்தி உறவுக்கு ஆசைப்பட்ட மட்டும் போதாது, அதுக்கு நாம தகுதியா இருக்கிறோமான்னு உங்களை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது. அண்ணனை பார்க்கலையே, பார்க்காம இருக்கிறவனு உள்ள துடிக்கும் போதெல்லாம் அவருக்கு என்ன காசு பணத்தோட சந்தோஷமா தான் இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்த போதுதான் உண்மையிலே சொல்ற சம்பந்தி, எங்க அண்ணனை நான் தான் கொன்னேன். நானே தான் கொன்ன சம்பந்தி. கூட பிறந்த பொறுப்புன்னு நினைக்காம என்னுடைய அகம்பாவத்தாலேயே நான் அவரை கொன்னுட்டேன். நான் பாவி சம்பந்தி, நான் பாவி. ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க சம்பந்தி? இல்ல சம்பந்தி, நான் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருந்து இருந்தா என் அண்ணன் இப்ப உசுரோட இருந்து இருப்பார். இப்ப இந்த குடும்பம் மட்டும் அனாதை இல்ல, நானும் அனாதை தான். எனக்கு நீ ரத்த சொந்தமும் இல்ல, அப்பா அம்மாவும் இல்ல. நானும் அனாதை தான் சம்பந்தி, நானும் அனாதை தான். என்னம்மா? சித்தப்பா சித்தப்பா என்ன அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்க சித்தப்பா. அப்பாவை நான் பார்க்கணும். அப்பாவை நான் எவ்வளவு திட்டிருக்கேன், கோமாலாம் பேசிருக்கேன். அதுக்குள்ள நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சித்தப்பா. அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்க. இல்லம்மா, நாங்க அங்க போனோம். அவனுங்க மனசாளுங்களும் இல்லம்மா. எவ்வளவு கேவலப்படுத்தினானுங்க, அசிங்கம் போட்டானுங்க. நீ அங்க வந்தா உன்னை தப்பா பேசுவானுங்கம்மா. இல்ல சித்தப்பா, அவங்க என்ன கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல, எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல. அப்பாவை போய் பார்க்கணும் சித்தப்பா. நீங்க எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். அப்பாவை பார்க்கணும் சித்தப்பா. உங்க கால்ல விழுந்தாலும் இல்லம்மா, நாம அவங்க வீட்டுக்கு போவானாமா? என்னங்க நாங்க பண்ணக்கூடாது தப்ப பண்ணிட்டோம். நாங்க 25 வருஷமா அந்த மனுஷனுக்கு பீமத்தர் அள்ளி இருக்குங்க. அப்ப நம்ம இவரு கிடக்கிற கடையை பார்த்துட்டு இந்த மனுஷன் வேணான்னு போட்டு போயிருச்சுங்க. ஆனா செத்த பிறகு அந்த அம்மாவுக்கு புருஷன் ஆயிட்டாரு. ஆனா எனக்கு அந்த தகுதி உரிமை இல்லாம போச்சுல்ல. நான் என்ன காசுக்கு ஆசைப்பட்டு உரிமை கேட்கிறேன். எங்களுக்கு கடைசி நேரத்துல அவரை பார்க்க உரிமை இல்லையா? நீ உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையோ? உரிமை இருக்கா இல்லையா? அண்ணே உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையோ? அவனுங்க வேற மாதிரி ஆளுங்க, அசிங்கத்துக்கு அஞ்சாதவனுங்க. வேணா நீ, நாம அங்க போவேணாம். வேணும்னா நம்ம ஒண்ணு பண்ணுவோம். அண்ணனுக்கு நடக்கிற கடைசி சடங்குல ஒரு ஓரமா சுடுகாட்டுல நின்னு பாப்போம். அண்ணே, அவங்கதான் மன வருத்தத்துல சொல்றாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க. இருந்திருந்து பொம்பளை பிள்ளைய சுடுகாட்டுக்கா கூட்டு போறது? இல்லம்மா, இல்லவே இல்ல. பாசத்துக்கு முன்னாடி இந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே ஒண்ணு இல்ல. நீங்க வாங்கம்மா அப்பலாம். அப்போ அப்பாவை தள்ளி நின்று பாக்கணுங்கிறீங்களா? வேற வழி இல்லம்மா. பிரச்சனைய நாம ஏன் பெருசாக்கணும்? வாங்கம்மா போலாம். வாங்க
பேசுங்க. ஏற்பட்ட கொடுமை யாருக்கு வரக்கூடாது கடவுளே. ஐயா, அம்மா. அதான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. இதோ அங்க பாருங்க வீராவும் அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க.